ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் 50 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு மழை பெய்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஒரே நாளில் 37 சென்டிமீட்டர் மழை பெய்ததால் விஜயவாடா நகரின் 40% பகுதிகள் வெள்ளத்தில் மிதப்பதாக ஆந்திர அரசு கூறியுள்ளது. குண்டூர், பல்நாடு, பப்பலடா, எலுரு ஆகிய பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்து உள்ளதால் விஜயவாடா நகரமே கடல் போல் காட்சியளிக்கிறது. ஆந்திராவில் ஏற்பட்டுள்ள வெள்ள பாதிப்பு தனது வாழ்வில் இதுவரை பார்த்திடாத மிகப்பெரிய பேரழிவு என அம்மாநில முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார். ஹுட் சூறாவளி மற்றும் டிட்லி புயல் தாக்குதல்களை விட தற்போது அதிக பாதிப்பு ஏற்படுத்தியுள்ளதாகவும், மனித இழப்புகள் மற்றும் சொத்து சேதங்களின் அடிப்படையில் இது மிகவும் மோசமானது எனவும் சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். வெள்ள பாதிப்பை மத்திய அரசு தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். ஆந்திர மாநில முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். முழங்கால் அளவு தண்ணீரில் நடந்து சென்ற அவரை சூழ்ந்து கொண்ட பெண்கள் தங்களது கோரிக்கைகளை கூறினர். வெள்ளத்தில் உறவுகளையும் உடைமைகளையும் இழந்தவர்கள் ஜெகன்மோகன் ரெட்டியின் கைகளை பற்றி கண்ணீர் விட்டனர். ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ட்ரோன்கள் மூலம் அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டன. கனமழையால் தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. இதனால் பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாமல் சிக்கி தவித்து வருகின்றனர். இந்நிலையில் உணவு, குடிநீர், பால், மருந்து உள்ளிட்ட பொருட்களை ட்ரோன்கள் மூலம் வழங்க அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். இதனையடுத்து அதிக அளவிலான ட்ரோன்களை பயன்படுத்தி மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை கொண்டு சேர்க்க முதல்வர் சந்திரபாபு நாயுடு உத்தரவிட்டுள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.